2வது பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஹார்மோன் மெடிசன்ஸ், பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக இல்லை பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்காக மாத்திரை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸோட அளவு வந்து நார்மலாகி இந்த தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு தொப்பை குறையும். 3வது காரணம் தான் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இல்லை, சாப்பாடெல்லாம் சரியாக தான் செரிமானம் ஆகுது. என்னால் சில விஷயங்களை என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அன்டைஜஸ்டட் எமோஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். எமோஷன்ஸ் வந்து ஒரு வருத்தமாக இருக்கட்டும், அதுவும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. இல்லை ஒரு கோபம் இருக்கட்டும், அந்த கோபத்தை என்னால் வெளிப்படுத்த முடியல. இல்லை என்னால் அதை வந்து அப்படியே அக்செப்டும் வந்து என்னால் பண்ணிக்க முடியல. இல்லை நம்ம பண்ண சில தவறுகள், இதனால நடந்த மாற்றங்கள், இதையும் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம எமோஷன்ஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதனுடைய விளைவுகளை நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா கார்டிசால் தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து தொப்பையை உருவாக்கும். உங்கள் கை கால்லாம் ஒல்லியாக தான் இருக்கும், வயிறு மட்டும் வந்து அதிகமான அளவுக்கு வெயிட்டு போட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கொழுப்பு நிறைய வந்து சேரமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம்? இதற்கு முதல்ல உங்களோட அந்த மனப்பதட்டமோ இல்லை வந்து அதிகப்படியான இந்த எமோஷன்ஸில் என்ன காரணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடலை தான் இங்கேயும் வந்து நீங்கள் சரி செய்யணும். ஏன்னா குடல்லேருந்து தான் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஹார்மோன்ஸ் வந்து 90% வந்து சுரக்குது. ஸோ டீடாக்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இது வந்து உங்களுடைய அந்த எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பண்ண வேண்டியது. 2வது விஷயம், உங்கள் எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வர்றதுக்கான சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. பிராமரி பிராணாயாம பயிற்சிகள், நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சிகள், சில வகையான ஆசன பயிற்சிகள். மெயினாக இந்த எமோஷன்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கீழ்த்தாடை, அதே போல் நம்மளுடைய பெல்விக் ஏரியா, இந்த ஏரியாக்களில் தான் உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது இந்த ஏரியாக்களில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுறது, முக்கியமாக இந்த காதோட ஓரப்பகுதிகளில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் உங்கள் பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பிஜிஎன் போஸ், ராஜக போதாசனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நீங்கள் கால்களை மடக்கி வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு இன்னொரு காலை பின்பக்கமாக முழுவதுமாக வந்து நீட்டி உங்களுடைய ஷோல்டர் வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து வச்சுருக்குது. ஸோ உங்கள் கைகளை மடக்கி இருக்கக்கூடிய அந்த கால் மேலே வச்சுக்கலாம். இதை வந்து ராஜகபோதாசனம் அப்படின்னு பிஜிஎன் போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆசன பயிற்சி பண்ணும் பொழுதும் உங்களுடைய பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.